தாம்பரம் அருகே சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், இதனால் அந்த பகுதியில் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது? விவரங்கள். அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை இணைக்கும் பகுதியாக உள்ளது தாம்பரம். அந்த தாம்பரம் இரும்புலியூர் பகுதியில் வந்து அந்த ரயில்வே கடவு பாதை உள்ளதால் அங்கு இரும்புலியூர் மேம்பாலம் உள்ளது. அங்கு மிக குறுகலாக உள்ளது. இதனால வந்து எப்போதுமே அங்கு நெரிசல் காணப்படும். இந்த நிலையில் தான் அதனை அடுத்த பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மேம்பாலம் பணிகள் வந்து அமைக்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த பெருங்குளத்தூர் மேம்பால பணிகள் வந்து இறுதிக்கட்ட நிறைவு பெறும் நிலையில் உள்ளது. இதனால் அந்த பெருங்குளத்தூர் மேம்பாலம் ஒட்டிய இரும்புலியூர் பகுதிகளில் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த இரும்புலியூர் மேம்பாலம் முதல் வண்டலூர் வரையிலும், அதே போல் வந்து இங்க தாம்பரத்திலிருந்து இந்த பெருங்குளத்தூர் வரை வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இதனை தவிர்க்க வந்து போக்குவரத்து போலீசார் வந்து வண்டலூர் வெளிவட்ட சாலை வழியாக தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்னைக்கு நுழையவும், சென்னையிலிருந்து அந்த மார்க்கமாக வெளியே செல்லவும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆனால் இதன் தொடர்ச்சி இன்னும் ஒரு 3-4 நாட்கள் நீடிக்கும் என போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.